வணக்கம் சொந்தங்களே, நான் உங்கள் காயத்ரி. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றிங்க. புதுசாக சேனலை பார்க்குறவங்களும் ப்ளீஸ் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். அப்புறம் நம்ம எபிசோடெல்லாம் டெய்லி 11 மணிக்கு வந்துடும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வராது, சரிங்களா? அப்படியே நம்ம வீடியோலாம் பார்க்கும்போது லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். டாடி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுமா. அது அக்கா சீக்கிரமா பேசிட்டு வாங்கக்கா, போய் மூவி பார்க்கலாம். நீ போடா, நான் வரேன். நான் டாடி கிட்ட பேசிட்டு வரேன், நீ போ. சரிக்கா, சீக்கிரமா பேசிட்டு வந்துருங்க. சரி ரைட்டு, கிளம்பு. சீக்கிரம் வந்துருங்க. டென்ஷன் ஆகாதீங்கக்கா, சீக்கிரமா பேசிட்டு வந்துருங்க, நான் போறேன். ஏய், அவதான் வரேன்னு சொல்லிட்டாளடா, போயேண்டா. மத்தவங்களோட உட்காந்து மூவி பாத்துக்கிட்டு அவ வந்துருவா. சரிங்கப்பா, அக்கா கிட்ட சீக்கிரமா பேசிட்டு அக்காவை அனுப்பி விட்டுருங்க. நான் போயிட்டேன்ப்பா. வர வர இவ சேட்டை தாங்க முடிய மாட்டேங்குது டாடி. தனியா இருந்தாலும் இப்படி பண்ண மாட்டாமா. இப்ப நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கல்ல, அதனாலதான் சந்தோஷத்துல தலைக்காலு புரியாம பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்படி எல்லாம். இருக்கட்டும் இருக்கட்டும், என் தம்பி இதே மாதிரி எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், அதுதான் என் ஆசை. சரிதான். சரி, நீ என்ன விஷயம் பேசணும்னு சொன்ன, சொல்லு. அதுவா, அது மாமா. சொல்லுமா அர்ச்சனா. அப்பா உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு மாமா. ஏதோ தயிர் வாங்குறதுக்கு கூட போறேன்னு சொன்னீங்களாமே, அதனால வெளியில வண்டியில இருந்துகிட்டு ஆர்ன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. சீக்கிரம் போங்க மாமா. அதுக்குள்ள போய் வண்டி எடுத்துட்டானா இவன்? வந்துடுறான்டா, ஒரு 10 நிமிஷம்டான்னு சொன்னேன். சரி, நான் ஒரு 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்லுமா. அவன் 6 நாள் அடிக்க வேணான்னு சொல்லுமா. பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டைக்கு வர போறாங்க. சரிங்க மாமா, போய் சொல்றேன். ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே இருக்குதுப்பா வீட்டுக்குள்ள. ஆமா, இப்படி பேசுறா? பேசுறப்பெல்லாம் தடங்கல் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்லப்பா, அதான். இருந்தாலும் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. சரி சாரி. சரி இருக்கட்டும், என்ன விஷயம்னு சொல்லிப்போ. மாமா சொல்லுமா புஷ்பா. மேல ஒரு டிவி இருக்குல்ல மாமா, அதோட ரிமோட் எங்க மாமா? பசங்க டிவி ஆன் பண்ணிட்டு ரிமோட் எங்கன்னு ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்குங்க. ரிமோட் எங்க வச்சிருக்கீங்க? தினேஷ கேளுமா, எடுத்து கொடுப்பான். அவனுக்கும் எங்க இருக்குன்னு தெரியல மாமா, அவனும் தான் தேடிக்கிட்டு இருக்கான் மேல. அவனுக்கே தெரியலையா? இதுக்குதான் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வீடான்னு சொல்லுவேன். எங்க அவன் கேட்டாதானே. இருந்தாலும் அந்த சோஃபாக்குள்ள பாருங்க, ஏன்னா தினேஷ் அந்த சோஃபா உள்ள அப்படியே அந்த ரிமோட்டை சொருவி வச்சுட்டு போயிட்டே இருப்பான். அதுக்குள்ள ஒரு தடவை பாருங்க, அப்படி இல்லைன்னா அந்த பூச்சாடி பக்கத்துல போய் ஒரு தடவை தேடுங்க, சரியா? சரிங்க மாமா, போய் தேடி பாக்குறேன். ஆனா நான் இப்ப முக்கியமா வந்தது, என் போன்ல சார்ஜ் கம்மியா இருக்கு மாமா. உங்க போன் சார்ஜர் எங்க இருக்கு? சார்ஜரு ஃப்ரிட்ஜ் மேல இருக்கும் பாருமா. ஃப்ரிட்ஜ் மேலையா? சரிங்க மாமா, எல்லாரும் வீட்லயும் அங்கதான் இருக்கும் போல, என் வீட்லயும் நான் அங்கதான் வச்சிருப்பேன். தெரிஞ்சிருச்சுலக்கா, நடைய கட்டுங்களங்க. எல்லாத்துக்கும் நின்று கதையை பேசிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும். உனக்கு என்னடி, நான் என் மாமா கிட்ட பேசுறேன். வேற டைமே இல்லையா உங்களுக்கு பேசுறதுக்கு? என் மாமா கிட்ட பேசுறதுக்கு நான் நேரங்கள் எல்லாம் பார்க்க மாட்டேன்டி. என்னங்க மாமா? கரெக்ட்மா, கரெக்ட். சொல்லுங்க, உங்க பொண்ணு கிட்ட ரொம்ப ஓவரா தான் பண்றா. அக்கா போடி. பாத்தீங்கல்ல டேடி, இதைத்தான் நான் டிஸ்டர்பன்ஸ்னு சொன்னேன். குடும்பமா இது எங்கேயும் நின்று பேச முடிய மாட்டேங்குது. சரி, நீ விஷயத்த டக்குன்னு சொல்லம்மா. சரி சொல்றேன். எனக்கு ஒரு 2 லட்சம் வேணும். என்னது? நான் டாடி ஷாக் ஆகுறீங்க, 2 லட்சம் தானே கேட்டேன். இல்ல, நீ அதிகபட்சமா 2000க்கு மேல எதுவும் கேட்க மாட்டேன், வாங்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது திடீர்னு என்னத்துக்கு உனக்கு 2 லட்சம்? அது என் ஹஸ்பண்டுக்கு ஐபோன் வாங்கி கிஃப்டா கொடுக்கலான்னு இருக்கேன். என்கிட்ட காசு இல்லையா, அதான் அவங்க கிட்ட கேக்குறேன். ஓ, என் செல்லக்குட்டி வீட்டுக்காருக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு தான் கேக்குதா காசு? ஆமா. சரி சரி, தரேன். கையில தரவா இல்ல அக்கௌண்ட்ல போடவா? அது எப்படி கொடுத்தாலும் ஓகே தான். ஆனா போன் எப்படி போய் வாங்கணும்னு தான் எனக்கு தெரியாது. ஏன்னா என் போன் எனக்கு ராகுல் தான் வாங்கி கொடுத்தான். பேசாம ராகுல் கிட்ட அமௌண்ட் கொடுத்து அவனையே வாங்கி தர சொல்லுவோம்மா, லேட்டஸ்ட் ஐபோனு. அப்படியே பண்ணிடலாம். ஏன்னா எனக்கும் போன் அவன் தான் பார்த்து எடுத்து கொடுத்தான். சரி, நீ என்ன மாடல்னு சொல்லு, அது ராகுல வாங்கி தர சொல்றேன். மாடல் நான் ஆன்லைன்ல பார்த்து வச்சிருக்கேன் டாடி, அதை நான் அனுப்புறேன் உங்களுக்கு. நீங்க ராகுல் கிட்ட சொல்லி வாங்க சொல்லுங்க. சரிடா சொல்லலாம். அப்ப நீ எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பு, அப்ப போய் தயிர் வாங்கி தர்றேன்னா. இல்லன்னு வெய்ய, உன் மாமனார் இருக்கிறானே, அப்படியே 6 நடிச்சு ஒட்டுமொத்த ஊரையும் கூப்பிட்டுருவான் நம்ம வீட்டுக்கு. செஞ்சாலும் செய்வாரு. சரி போயிட்டு வாங்க. சரிடா அம்மு. ஜாலி ஜாலி. எவ்வளோ ஈஸியாக டாடி காசு தரேன்னு சொல்லிட்டாரு. நான் நேரடியாக இவர்கிட்டயே வந்து கேட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் என் அண்ணனுக்கு ஃபோனை பண்ணி காசு கேட்டு அவன் இஷ்டத்துக்கு கல்யாண கணக்கெல்லாம் சொன்னான். அவ்வளோ செலவாச்சு இவ்வளோ செலவாச்சு உன் கல்யாணத்துக்கு, நான் நிறைய செலவு பண்ணேன், அப்பா நிறைய செலவு பண்ணாரு, அப்படி இப்படின்னு பெருசாக கணக்கெல்லாம் சொன்னான். கல்யாணம்னா செலவெல்லாம் ஆகத்தான் செய்யும். அதுக்கு எனக்குன்னு இதுக்கப்புறம் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு எதனா இருக்கா என்ன? ஒரு 2 லட்சம் தானே கேட்டேன், கொடுத்துருக்க வேண்டியது தானே. அதெல்லாம் கொடுக்கறதுக்கு அவனுக்கு மனசு இல்லை, அவ்வளோதான். ஆனால் வருங்கால பொண்டாட்டிக்கு 5 சவரத்துல தாலி சரடு செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கிறான் இப்பவே. கடுப்பா வருது. ஊர் உலகத்தில் எவ்வளோ அண்ணனுங்க தங்கச்சிக்காக கடனை உடனே வாங்கி கல்யாணத்தெல்லாம் முடிச்சு விட்டுட்டு அந்த பொண்ணு மறு வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் அங்கே அதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும், என்னென்னலாம் வேணும்னு கேட்டு செய்வாங்க. ஆனால் என் அண்ணன் என்னடானா என்னமோ ஒட்டுமொத்த கல்யாணத்தையுமே அவன் செலவில் தான் பண்ண மாதிரி ரொம்ப பீத்திக்கிறான். அப்பா தான் முக்கால்வாசி செலவு பண்ணார். ஏதோ இவன் கொஞ்சமாக எனக்கு செலவு பண்ணிவிட்டு அப்படியே செலவு பண்ண என்கிட்ட காசு இல்லைன்னு 3 லட்சம் மாதிரி சொல்லிட்டான். டே அண்ணா, உன்னை இதுக்கு நான் கண்டிப்பாக பழி வாங்குவேன்டா. நீ உன்
வருங்கால பொண்டாட்டிக்காக வாங்கி வச்சிருக்கல ஒரு தாலி சரடு, அதை நான் தட்டி தூக்காம விட மாட்டேன்னா. அதான் உனக்கு நந்தினிக்கும் என்ன கல்யாணம் ஆகலைல்ல, அப்புறம் எதுக்கு நந்தினிக்கு தாலி சரடு? அதெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவளுக்கு வாங்கி கொடுத்துக்க. இப்போ அந்த சரடை நான் எடுத்துக்கிறேன். இரு, அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ண ஆரம்பிக்கிறேன். அண்ணே, கிரேவி பிரியாணி பக்கத்துலேயே வச்சிடவா இல்லை வெள்ளை சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டுக்கிறீங்களா? முதல்ல பிரியாணியை முடிச்சிடுறேம்மா, வெள்ளை சோறு அப்படியே இருக்கட்டும், நைட்டுக்கா சாப்பிட்டுக்கிறேன் சரியா? கிரேவியா அப்படியே திரும்பி போயிடு உள்ள. சரிங்கண்ணே. ஏங்க உங்களுக்கு வைக்கட்டுமா? வேணாண்டி, இதே சாப்பிட்டு எழுந்துக்கிறது கஷ்டம். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, பொறுமையாக சாப்பிட்டு எழுந்துருங்க. சரிம்மா, சரி சரி. அப்புறம் மனோ, உனக்கு எப்படிப்பா? கிரேவியை பிரியாணி பக்கத்தில் வைக்கலாமா இல்லை எப்படி வெள்ளை சாதத்தோடு சாப்பிட்றியா? அத்தை ஆல்ரெடி இங்க ஹவுஸ் ஃபுல்லா இருக்கு. இங்க பாருங்க, சிக்கன் பரம்பரையே இருக்கு இங்க. ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் காலி பண்றேன், அதுக்கப்புறமா அந்த கிரேவியை பாத்துக்கலாம். சிக்கன் பரம்பரை இருக்கா இங்க? சரிப்பா, அப்படியே மீன் பரம்பரையும் பக்கத்தில் இருக்கு, அதையும் பார்த்துக்க. ஷுவர் அத்தை. சரிப்பா, சாப்பிடு. எதனா வேணும்னா கூப்பிடு, என்ன நான் இங்கே தான் இருப்பேன்னு. சரிங்க அத்தை. சுகு, மாப்பிள்ளை பொண்ணுக்கு விருந்து வைக்கணும்னு கூப்பிட்டுட்டு பொண்ணை விட்டுட்டு மாப்பிள்ளைக்கு மட்டும் பரிமாறினா எப்படி? பொண்ணு எங்கடியே? அதானே, எங்கம்மாவ? அவளா வயிறு முடியாம உட்காந்துருக்கா. என்னத்த சொல்றீங்க? என்னாச்சு அவளுக்கு? நல்லதானே இருந்தா? பதறாதரா, அவ நல்லதா இருந்தா. அது சமைச்சுக்கிட்டே இருக்கும்போது அடிக்கடி கிச்சன் பக்கம் எட்டி பார்த்து சிக்கனை கொடுங்க மீனை கொடுங்கன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாலா, வயிறு ஃபுல்லாகி முடியாம உட்காந்துருக்கா. மற்றபடி வேற எதுவும் இல்லை. அந்த சோத்து மூட்டை எங்க வந்தாலும் திருந்தாது போல, எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. சோத்து மூட்டை. அப்புறம் அத்தை, இஷி ஓகேனா? அவ ஓகேவா? அவ ஓகேப்பா, ஒன்றும் இல்லை. நீ சாப்பிடு. பொண்டாட்டி மேலே இவ்வளோ அக்கறை உனக்கு இருக்காத பின்ன? 12 years of love ஆச்சு. இருக்கட்டும், சாப்பிட்ற நீ. ஆரம்பிச்சிருவான். ஏன்னா இப்படி பேசுறீங்க? அது என்ன சாதாரண காதலா? 12 வருஷ காதல். அதுவும் இல்லாமல் ஒருத்தரை பார்த்துக்காம பேசிக்காம எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரிஞ்சுக்காம ஒரு குருட்டுத்தனமான காதல்னா அது. அப்ப அவன் அதை பத்தி பேசதானே செய்வான். எக்ஸாக்ட்லி அத்தை, கரெக்டா சொன்னீங்க. சரி இருக்கட்டும், 12 வருஷம் காதலி, பரிசுத்தமான காதலி சொல்லிட்டும் போதுமாடா. டேய் சாப்பிட்றா இப்போ. சரிங்கப்பா. ஆனா நீங்க இருக்கீங்களே சரியான, சொல்லுப்பா சொல்லு, சரியான மொரட்டி பீஸு. எக்ஸாக்ட்லி. என்னடா ஆள் வச்சு பேசுறியா? எனக்காக என் தங்கச்சி பேசாம வேற யாருப்பா பேசுவா? அது சரி, போதும். நான் எல்லாம் கேங் ஃபார்ம் பண்றீங்களா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இந்த பேர்ரா சிவகுமார் மட்டும்தான் எப்பவுமே கேங் ஃபார்ம் பண்ணுவான் சரியா? நீங்களாம் பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். சாப்பிட்றா முதல்ல. சரிங்கப்பா. மிரட்டியே எல்லாரையும் உன் வழிக்கு கொண்டு வந்துருன நீ. சரி சாப்பிடுங்க எல்லாரும். சரிம்மா ஆகட்டும். ஏமா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சியா? தண்ணி எடுத்துட்டு வந்து வச்சியா? அதோ எடுத்துட்டு வரேன்னே. இருங்க, நானே எடுத்துன்னு போய் கொடுக்குறேன். எப்பா இரு, நான் எடுத்துன்னு வரேன். சரிம்மா. டேய், நீ தான் தர வெடி பார்த்துனுக்குற, சாப்பிட்றா. ஏன் என்ன மட்டும் சாப்பிடுன்னு சொல்றீங்கப்பா? உங்க முன்னாடி கூட தான் பிளேட் இருக்கு, ஐ மீன் இலை இருக்கு. இதோ மாமா முன்னாடியும் இலை இருக்கு, நீங்களே கூட சாப்பிடலாம்ல. என்ன மட்டும் ஏன் ஃபோர்ஸ் பண்றீங்க? இந்த விருந்து யாருக்காகப்பா? அந்த சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்ப்பா. பிரியாணி பாத்தீங்களா எவ்வளவு சூடா இருக்குல்ல? அம்மா அப்படியே கொதிக்க எடுத்துட்டு வந்து வச்சிடுறாங்க. ஆனா வாசனை பாருங்களேன், அல்டிமேட்லப்பா. அம்மா பிரியாணி தான். சாப்பிடு. அழகான புள்ளடா அவன். ஏன் புள்ளியாச்சா? சாப்பிடு பச்சலாம் நீ. கொதிக்குதுப்பா, 2 minutes. கொஞ்சம் சூடாகட்டும். என்ன சாப்பிட வைக்காம இவங்க சாப்பிட மாட்டாங்க போல இருக்கே கடவுளே. அது என்ன, 2 பேரும் உட்காரும் போது கூட ஒன்னாதான் உட்காருவீங்களா? ஆமாண்டி, என்ன இப்போ? ஒன்னும் இல்ல. வாயப்பாரு அவளுக்கு. ஏண்டி, உன் புருஷனுக்கு ஃபோன் பண்ணி பேசினியா காலைல? பேசுனே. சீக்கிரமா வாங்க சந்தோஷ், நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொன்னேன். அடியே, நீ பேசுற வெட்டி கதையை பத்தி நான் கேட்கலடி. அப்புறம் உங்க 2 பேருக்கும் நடந்த கல்யாணத்தை பத்தி சந்தோஷ் எப்ப சொல்றதா இருக்கான்? நீ கேட்டியா அதெல்லாம்? அக்கா, அதான் நான் ஏற்கனவே சொன்னேனே, மணி ஹனிமூனுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம், அதுக்கப்புறமா அதெல்லாம் பேசிக்கலாம். அந்த மகாராணி அனிமுனுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவது விஷயத்த சொல்லிடுங்க. அப்புறம் அவ வந்ததுக்கு அப்புறம் சோகமா இருக்கிறா, இல்ல அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா, இப்ப இந்த விஷயத்த சொல்ல வேணாம், அப்ப சொல்ல வேணாம், இப்ப சொல்ல வேணான்னு மறுபடியும் இழுத்துக்கிட்டு இருந்தீங்க. நானே வீட்டுல போயிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன். அதுக்கெல்லாம் அவசியம் இருக்காதுக்கா, நாங்களே சொல்லிடுவோம். சரிடி, உனக்கும் சந்தோஷக்கும் சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சா நாங்களும் கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்டி. ஏன்னா உண்மையை தெரிஞ்சதுல இருந்து எங்களுக்குமே வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. அவசரத்துல எதனா சொல்லிடுவோமோங்கிற பதட்டத்திலேயே நாங்களும் இருந்துகிட்டு இருக்கோம். உங்களை யார் இந்த சிஐடி வேலையெல்லாம் பார்த்து இதையெல்லாம் கண்டுபிடிக்க சொன்னா? நாங்க சந்தேகப்படுற மாதிரி நீங்க ஏன் நடந்துக்கிட்டீங்க? அதனால தானே கண்டுபிடிச்சோம். என்ன ஒரே சிரிப்பா இருக்கு? சும்மாடி, அக்காங்க 2 பேரும் என்ன கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி நீ உட்காரு. உட்கார்றேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே, வரியா உள்ள? என்ன பிரியா, குட்டி சாத்தம் அவளை தனியா கூப்பிடுது. குட்டையை கலப்ப போகுதுன்னு நினைக்கிறேன். சரி இரு கேட்போம். மணி, எதுக்கிடி இப்ப அவளை தனியா கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? எதனால இங்கேயே உட்காந்து பேசு. அக்கா, சில விஷயங்களெல்லாம் பொதுவா பேசக்கூடாதுக்கா. அவ எனக்கு ஃப்ரெண்டு. அப்ப நான் அவகிட்ட சில விஷயங்களெல்லாம் தனியா பேசணும்னு தானே ஆசைப்படுவேன். என்னடி நந்தினி? சரிதான். என்னடி அவ்வளோ சலிச்சுக்கிற? சரி வா போவோம். அவசியம் உள்ள போய் தான் பேசி ஆகணுமா? இங்கேயே சொல்லலாம். நானே இப்பதான் உள்ள இருந்து வெளியே வந்தேன். அக்காங்க தானே இருக்காங்க, சொல்லு. இப்போ உன்னால வர முடியுமா முடியாதா? பிசாசே,
வர இரு. நந்தினி நீ உட்காந்துக்கடி, நாங்க வேணா உள்ள போறோம், நீ பேசிட்டு வா அவ கூட. அக்கா பரவாயில்லக்கா, நீ உட்காரு. இருக்கட்டும்டி, நீங்க பேசிட்டு வாங்க. எம்மடி பேசிட்டு கூப்பிடுங்க. சரிக்கா நீங்க கிளம்புங்க. எவ்வளவு வேகமா துரத்தி விடுற பாருங்கக்கா. வாங்க போவோம். அதான் போயிட்டாங்க இல்லடி, என்ன விஷயம்னு சொல்லு. நான் ஸ்ட்ரெயிட்டாவே விஷயத்துக்கு வந்துடுறேன் நந்தினி. எனக்கு அண்ணன் உனக்காக ஒரு தாலி சரடு வாங்கி வச்சார்ல, ஆமா. எனக்கு அது வேணும்டி. என்னது, தாலி சரடு வேணுமா? ஆமாண்டி, அதுக்கு நீ இவ்வளோ ஷாக் ஆகுற? நான் என்னமோ உன் கழுத்துல இருக்க தாலி சரடியை கேட்டேன். என் அண்ணன் உனக்கு வாங்கி கொடுத்தது தானே கேட்டேன். வாங்கிட்டே அதை இன்னும் கொடுக்கல, எங்க வீட்டில் தான் இருக்கு. அதான் அதை நான் எடுத்துக்கலான் இருக்கேன். ஏன்னா எனக்கு இன்னும் 2-3 நாளில் தாலி பிரித்து கோத்துருவாங்க. அப்போ நான் அந்த சரடை போட்டுக்கலாமேன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த டிசைனும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் நான் அதை எடுத்துக்கிறேன். அண்ணன்கிட்ட சொல்லி நீ வேற வாங்கிக்க. பாரு, பைத்திய மாதிரி பேசாதனா. ஏன்டி, எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற இப்ப? அறிவோட தான் பேசிக்கிட்டு இருக்கியா நீ? அது என்னடி, ட்ரெஸ்ஸா இல்ல பேகா நான் எடுத்து கொடுக்கறதுக்கு? அது தாலி சரடுடி, அவர் எனக்காக ஆசையா வாங்கினது. அதை எப்படி உனக்கு கொடுக்க முடியும்? நான் ஒன்னு கொடுக்க சொல்லலடி. தாலி சரடு எங்க வீட்டுல தானே இருக்கு, அதை நான் எடுத்துக்கிறேன். அது உனக்காக வாங்கினது இல்லையா, அதனாலதான் உன்கிட்ட சொல்லிட்டு எடுத்துக்கலான் இருக்கேன். எதெல்லாம் கேட்கணும்னு விவசாய இல்லையாடி உனக்கு? அது உன் அண்ணன் எனக்காக ஆசையா வாங்கினதுடி, அது எப்படி? ரொம்ப சீன் போடாதிரியே. என் அண்ணனுக்கும் உனக்கும் தான் இன்னும் கல்யாணம் ஆகல, அப்புறம் என்ன என்னமோ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. இந்த பாரு, அது பீரோல தான் சும்மா தூங்கிட்டு இருக்கு. நான் அதை எடுத்துக்கிறேன் சரியா? உனக்கு அப்புறமா அண்ணன் கிட்ட சொல்லி வேற வாங்கி தர சொல்றேன். உனக்கு தான் ஆல்ரெடி சரடு வாங்கியிருக்காங்க இல்லடி, அதை போட்டுக்க வேண்டியதானே. எதுக்கடி இப்ப தேவையில்லாம? இங்க பாரு, அதையெல்லாம் தர முடியாது என்னால. யாரடி கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு? நீ என்ன என் அண்ணனை கல்யாணம் பண்ணலையே, அப்புறம் என்ன? அந்த சரடு நாங்க வாங்கினது எங்க பீரோல இருக்குது. அதை எடுத்துக்கிறதுக்கு எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. சரி, உனக்காக வாங்கினாங்களேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்கிட்ட சொல்லிட்டு எடுத்துக்கலாமேன்னு வந்தேன். நீ என்னடானா ஓர சீனை போட்டுக்கிட்டு இருக்க. போடி, நான் போய் எடுத்துக்கிறாத. எங்க அம்மா கிட்ட போனை பண்ணி சொல்லி நாளைக்கு சென்னைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறேன். மணி, என்ன மணி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அது நானும் உங்க அண்ணனும் ஆசாசியா எடுத்ததுடி. அதை போய் இங்க பாருடி, உனக்கு அதே மாதிரி வேணும்னா வேற டிசைன் கூட வாங்கி தர சொல்றேன். அவர்கிட்டயே சொல்லி நான் வாங்கி தர சொல்றேன். ஆனா ப்ளீஸ் டி, அதை மட்டும் எடுக்காத. என் அண்ணன் கிட்ட சொல்லி நீ வாங்கி தருவியா? அதே மாதிரி எங்க போனை போட்டு சொல்லு பாப்போம். சொல்றேன், நான் கண்டிப்பா வாங்கி தர சொல்றேன் சரியா? போனை போடு. இது ஒரே நிமிஷம் டி, பண்றேன் இரு. போனை பண்ணி கேளுடியே. 2 லட்சம் கேட்டதுக்கே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். இதுல எங்க இருந்து எனக்கு 4 லட்சம் கொடுத்து சரடு வாங்கி தரப்போறான். கேளு கிடைச்சாலும் எனக்கு லாபம் தான். போன் ரிங் ஆயிட்டு இருக்குடி, என்ன வெயிட் பண்ணு. சரி. ஹலோ நந்தினி, நான் மீட்டிங்ல இருக்கேன். 1 hour கழிச்சு கால் பண்ணு. சந்தோஷ் ப்ளீஸ், சந்தோஷ் போனை வச்சிடாதீங்க, எமர்ஜென்சி. எமர்ஜென்சியா? என்னாச்சுடி? சந்தோஷ், நீங்க எனக்கு ஒரு சரடு வாங்கி கொடுத்தீங்கல்ல? ஆமாண்டி, அதுக்கு என்ன இப்போ? உங்க தங்கச்சிக்கும் அதே மாதிரி ஒன்று வாங்கித்தாங்க. என்னது? உங்க தங்கச்சிக்கும் அதே மாதிரி சரடு ஒன்று வாங்கித்தாங்க சந்தோஷ். இடியட், என்னடி பேசிக்கிட்டு இருக்க நீ? சந்தோஷ், போனை வீடி. இது எமர்ஜென்சின்னு சொன்னதுனால இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். நீ என்னடான்னா ஏண்டி, அவ கேட்கறாங்கிறதுக்காக அதே மாதிரி நான் வாங்கி தர முடியுமா? என்னடி பேசிக்கிட்டு இருக்க? அறிவு எங்க போச்சு உனக்கு? அதெல்லாம் நீங்க உங்க தங்கச்சி கிட்ட கேட்டுக்கோங்க. இப்போ நீங்க அவளுக்கு அதே மாதிரி வாங்கி தர முடியுமா முடியாதா? போனை வீடி. சந்தோஷ், போனை வச்சிடாதீங்க சந்தோஷ். நீங்கள் அவளுக்கு வாங்கி கொடுங்க சந்தோஷ். என்ன ஆயிருப்போது இப்போ? நீங்கள் அவளுக்கு அந்த டிசைன் பிடிச்சிருக்கான் சந்தோஷ், நீங்கள் அதை வாங்கி கொடுங்க அவளுக்கு. சந்தோஷ் நீங்கள் இருக்கீங்களா இல்லையா? எங்க உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவன் போனை கட் பண்ணிட்டு இருப்பான். நந்தினி போனை பாரு, எடுத்து. கட் பண்ணிட்டாரு. நான் மறுபடியும் கால் பண்ணுறேன் ரெடி. அதெல்லாம் வேணாம், நான் சொன்னது கேளு. நீ எதுக்கு அவங்ககிட்ட எல்லாம் போனை பண்ணி இப்போ தேவையில்லாம் மசிக்கப்படுற? இரு, நான் என் அம்மா கிட்டேயே சொல்லி பீரோல இருக்கிறத எடுத்துக்கிறேன். அவனுக்கும் வேற வழி இருக்காது. அதுக்கப்புறமா உனக்கு கட்டாயம் வாங்கி கொடுத்துருவான் சரியா? நான் என் வேலையை பார்க்குறேன், நீ உன் வேலையை பாரு. மணி, அத்தைக்கெல்லாம் ஃபோன் பண்ணாத மணி. இங்கே பாரு மணி, உனக்கு இப்போ சரடு தானடி வேணும். நான் அப்பா கிட்ட சொல்லி வாங்கி தர சொல்கிறேன் சரியா? நான் போய் அப்பா கிட்ட சொல்கிறேன். மாமா கிட்டியா? மாமாலாம் எனக்கு வாங்கி தரக்கூடாதுடி. எங்கள் வீட்டில் இருந்து தான் எனக்கு சரடு வாங்கி தரணும். நான் எங்கள் வீட்டில் கேட்டு வாங்கிக்கிறேன். ஆமாம், நீ ஏன் இவ்வளோ பதட்டப்படுற? நான் பதட்டெல்லாம் படலை. அது எனக்காக வாங்கினது, அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. அதுவும் இல்லாமல் அது எனக்காக வாங்கினது இல்லையா, அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். நீ உனக்கு தான் புது சரடு இருக்குல்ல, அதை போட்டுக்கலாம்ல. எதுக்குடி இப்போ நீ தேவையில்லாமல் ஏன்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ, என்னடா இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? ஏண்டி, என் வீட்டில் இருக்கிறவங்க காசு கொடுத்து எனக்கு வாங்கி தர போறாங்க. உனக்கு என்னடி? நீனும் அந்த வீட்டுக்கு மருமக கூட ஆகல, அதுக்குள்ள அதை தர முடியாது இது தர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சனியனே, அது உன் வீட்டில் இல்லடி, என் கழுத்தில் இருக்குடி பாவி. இங்கே பாரு, நான் அந்த வீட்டுக்கு மருமகள் ஆகலை, உன் அண்ணனுக்கு பொண்டாட்டி ஆகலை. அது எனக்காக வாங்கினது. அது ஏன் உரிமைடி, என்னாலெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. அதை எடுக்கிறதுக்கு உனக்கும் எந்த உரிமையும் கிடையாதுடி. அதை எடுக்கிறதுக்கு உரிமை இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் நான் என் அம்மாவுக்கு ஃபோனை போட்டு கேட்டுக்கிறேன். நீ வேலையை பாரு.
மணி ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்க, வேணாம். ஏன்னா ஓவரா பண்றேன்னா நீயும் என் அண்ணனும் தாண்டி ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவன் என்னடமோ உனக்கு புருஷனாட்டம் போய் சரடெல்லாம் வாங்கி வந்து வச்சிருக்கிறான். இன்னும் கல்யாணமே ஆகலை, அதுக்குள்ளே இவ்வளோ சீனை போட்டுக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. அவன் உன்னை பொண்டாட்டி நிக்கிட்டு இருக்கான். நீ என்னடான்னா இன்னும் எங்கள் வீட்டுக்கு மருமகளாகவே வரல, அதுக்குள்ளே என் வீட்டு பொருளை எடுக்கிறதுக்கு எனக்கே உரிமை இல்லைங்கிற. நல்லா இருக்குடி இதெல்லாம். ரொம்ப பேசுறடி. அப்படிதான் பேசுவேன், என்ன பண்ணுவேன் நீ? ஏய், உன்னால ஆனதை பார்த்துக்கிடி, சொல்ல வேண்டிய விஷயத்த நான் சொல்லிட்டேன்ல, அவ்வளோதான். மணி சொன்னா புரிஞ்சுக்கோ மணி, அத்தை கிட்டலாம் எதுவும் கேட்காது. தேவையில்லாம நீ தாண்டி அசிங்கப்படுவ. நான் ஏன் அசிங்கப்பட போறேன்? அந்த நகை எங்க வீட்டு காசுல வாங்கினது, என் அண்ணன் வாங்கினது. அதை நான் கேட்டு வாங்குறதுல எனக்கு எல்லா உரிமையும் இருக்குதுடி. எனக்கெல்லாம் எந்த அசிங்கமும் வராது. உனக்கு ஒரு விஷயம் பிடிச்ச மாதிரி நடக்கணுங்கிறதுக்காக எப்படி வேலையில பேசுவியா? அசிங்கமா இல்லை இப்படி எல்லாம் பிரிச்சு பேசுறதுக்கு உனக்கு? இல்ல, சீ, கேவலமா இருக்கு உன்னை நினைச்சாலே. ஐயோ, இங்க பாரு, நீ என்ன வேணாலும் படிக்க, அந்த சரடு உனக்கு கிடைக்க விட மாட்டேன்டி நானு. பாத்துருவோம். அது கிடைக்காதுடி, கண்டிப்பா கிடைக்காது உனக்கு. அதையும் தான் பாத்துருவோம். மந்தண்டி வைக்க தொட்டப்பக்கட்டை எடுத்து வெளுன்னு வெளுத்துருவேன். நாய போன வை நீ. எதை கேட்கணும்ல விவசாய இல்லை வர இந்த குரங்குக்கு. அம்மா பிஞ்சுக்க சொல்லிட்டேன், அறிவில்லை உனக்கு. நந்தினிக்காக அவன் ஆசையை வாங்கி வச்சிருக்கிறான், அதை போய் வேணும்னு கேட்குற. அதான் என்ன அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகலம்மா. ஆகலைன்னா அதை எடுத்து உனக்கு கொடுத்துருணுமா? ஏண்டி அசிங்கமா இல்லையாடி உனக்கு இதெல்லாம் பேசுறதுக்கு? என்னம்மா நீ இப்படி சொல்ற? எனக்கு அந்த டிசைன் பிடிச்சிருக்கு தெரியுமா? டிசைன் பிடிச்சிருந்தா நான் நீ அன்னைக்கே சொல்லியிருக்கணும். சந்தோஷம் எடுத்துட்டு வந்து எல்லாருக்கிட்டே சரடை காமிச்சால, அப்போ சொல்லியிருக்க வேண்டியது தானே. எனக்கும் இதே போல ஒன்று வேணும்னு சொல்லியிருந்தா அன்னைக்கே வாங்கி கொடுத்துருப்போம். உனக்கு இப்போ 7 பவுன்ல சரடும் வாங்கி போட்டாச்சு. அப்படி இருக்கும்போது எதுக்கு நீ இப்போ இதை வந்து கேட்குற? ஏண்டி உனக்கு என்ன மூளை என்னடி செயல்படுதே இல்லையா? ஏன் ஷில்பா இப்படி திட்டுற? பின்ன திட்டாம அவ அன்னிகாரிக்கு வாங்கி வச்ச சரடை இவளுக்கு வேணுங்கிறா. அவ தான் இன்னும் எனக்கு அண்ணி ஆகலையே. ஐயா மூடு நாய, அண்ணி ஆகல அதாகல இதாகலன்னு. அவ ஆகலைனாலும் சரி ஆனாலும் சரி, அது அவளோடது, அது அவளுக்கு மட்டும்தான் சேரணும். எல்லாரும் அவளுக்கு சாதகமாவே பேசுங்கண்ணா. அப்படியே வச்சுக்க, போன வீணி. வைக்கிறம்மா வைக்கிறேன். உனக்கெல்லாம் என் மேல பாசமே இல்லம்மா. அண்ணன் என்னடான்னா இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள அவளுக்கு தாலி சரடை வாங்கி வச்சுட்டான். நீ என்னடான்னா வீட்டுக்கே வராத மருமகளுக்காக அந்த தாலி சரடை பாதுகாக்கிற. நான் வைக்கிறேன், என் நிலமை அவ்வளோதான் போல. சரி நான் ஃபோனை வச்சிடுறேம்மா. வெய் சனினே, தயவு செஞ்சு வச்சிரு, இதோட பண்ணாத. வச்சிடுறேன். இனிமேல் யாருக்கும் ஃபோனை பண்ணி அதை வேணும் இதை வேணும்னு கேட்க போறது இல்லை. அதான் எல்லாரும் சேர்ந்து என்ன கை கழுவி விட்டுட்டீங்கல்ல, வச்சிடுறேன். என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க? இப்போ யாரு உனக்கு எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னது? நீ நியாயமா எதனா கேட்டீங்கன்னா நாங்கள் செய்ய போறோம். அதை விட்டுட்டு கேவலமா அவளுக்கு வாங்கி வச்ச சரடை வேணும்னு கேட்குற. நியாயமா கேட்டதுக்கு மட்டும் அப்படியே செஞ்சுட்டீங்க. இப்போ என்ன தடி செய்யாம விட்டோம் நாங்க? உனக்கு நல்லா பிரம்மாண்டமா கல்யாணத்தையும் பண்ணி உனக்கு நல்லபடியா நகையும் போட்டு அனுப்பி தானே அந்த வீட்டில் அனுப்பி வச்சிருக்கோம். அப்புறம் என்ன உனக்கு? ஆமாம்மா, சும்மா ஆளாளுக்கு இதே பாட்டை பாடிக்கிட்டு இருக்காதீங்க. பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ண, செலவு பண்ண, அதை பண்ண இதை பண்ணுன்னு. பொண்ணுன்னு ஒன்று பெத்தா செலவெல்லாம் நீங்கள் பண்ணி தானே ஆகணும். அவன் என்னடான்னா என் கல்யாணத்துக்கு இவ்வளோ செலவாச்சுன்னு கடக்க சொல்லிக்கிட்டு இருக்கான். அதான் நீ பெத்த புள்ள, அவன் தான் அந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தான். அதுவும் இல்லாமல் ஒரு 2 லட்சம் தான் கேட்டேன். என் புருஷனுக்கு ஒரு ஐஃபோன் வாங்கி கொடுக்கணுமேங்கிறதுக்காக கிஃப்டாக வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டு கேட்டேன். அதுக்கு என் அண்ணன் நடனா அதான் உன் புள்ள, என்னால அதை செலவு பண்ண முடியாது, ஏற்கனவே உன் கல்யாணத்துக்கு நான் நிறைய செலவு பண்ணிட்டேன்னு கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு உன் அண்ணன் நிஜத்தை தானே சொன்னா, அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. அதானே பார்த்தேன். அவன் 2 லட்ச ரூபாய் எனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னதெல்லாம் உன் காதில் விழல. அவன் கொடுக்க முடியாதுன்னு சொன்னானா அது அவனோட தனிப்பட்ட விருப்பண்டி. உனக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் உன் அண்ணன் கரெக்டாக செஞ்சான்ல. இனிமேலும் உனக்கு செய்ய போற கடமையையும் ரொம்ப சிறப்பாகவே என் புள்ள செய்வான். சரியா? நீ உன் புருஷனுக்கு கிஃப்ட் வாங்கணுங்கிறதுக்காகலாம் என் பிள்ளைக்கு ஃபோனை போட்டு தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காத. சரியா? அதே மாதிரி உங்க அப்பாவுக்கும் ஃபோனை பண்ணாத, எனக்கும் ஃபோன் பண்ணாத. இந்த விஷயத்துலலாம் வெயிடி ஃபோனை. என்னமோனா கேட்டால் எல்லாத்தையும் செய்வேன்னு சொல்றீங்க. அத்தியாவசியத்தை செய்யலாம், அனாவசியத்தை செய்ய முடியாதுல்ல, அதான். சரியா? நான் ஃபோனை வச்சிடுறேன், இதோட பண்ணாத. ஏன் ஷில்பா இப்படியெல்லாம் பேசுனேன்? கொஞ்சம் பக்குவமாக பேசி புரிய வச்சிருக்கலாம்ல அவளுக்கு. என்னத்தை இவகிட்டலாம் போய் பக்குவமாக பேசுறது? சந்தோஷக்கிட்ட ஃபோனை பண்ணி 2 லட்சம் வேணும்னு கேட்டிருக்கா. அவன் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் அவன் வாங்கி வச்ச சரடை எடுக்கணும்னு இவன் முடிவு பண்ணியிருக்கா. இது என்ன மாதிரியான ஒரு புத்தி பத்தியா இதுக்கு? எங்கேருந்து தான் இந்த மட்டமான புத்தியெல்லாம் இதுக்கு வந்துச்சோன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. ஐயோ கடவுளே, எனக்கு ரொம்ப வெறியாகுது மீனா. அவளை இப்போவே போய் அடிச்சுட்டு வரலாமான்னு தோணுது எனக்கு. சரி பொறுமையாயிரு. அது ஏதோ அவன் கொடுக்க முடியாதுங்கிற ஒரு கடுப்பில் தான் அந்த மாதிரி சொல்லியிருக்கு. நீ விடு. என்னத்த கடுப்போ எனக்கு ஒன்றும் புரியலை. அண்ணன் இவ்வளோ செலவு பண்ணியிருக்காரான்னு யோசிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு நந்தினிக்காக வாங்குற சரடில் கையை வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கா. அவள் திருந்தலை மீனா, அவள் இன்னும் திருந்தலை. அவளையெல்லாம் அப்படியே விட்டுறக்கூடாது மீனா. விடு ஷில்பா, சின்ன பொண்ணு இல்லை அது புத்தியை காட்டுது, அவ்வளோதான். எனக்கு இப்போ தாண்டி மீனா உண்மையிலேயே பயம் வருது. இந்த புத்தியை வச்சுக்கிட்டு அவள் வாழ்க்கையை எப்படி நடத்த போகிறாளோ எனக்கு ஒன்றும் புரியலை. கண்ணை கசக்கிக்கிட்டு இங்கே வந்துருவாளோன்னு ஒரு பக்கம் பயமாக இருக்குது டெய்லியும் எனக்கு. இப்ப சந்தோஷமா உனக்கு? தேவையில்லாம பேசாத மணி. என்னடி தேவையில்லாம பேசுறேன்? நானே எனக்கு கரெக்டா தாண்டி பேசிக்கிட்டு இருக்கேன். கல்யாணம் ஆயிட்டு நீ அந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாரையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல. நீ இப்பவே அண்ணனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்க. அதனால தானே அவன் எனக்கு நான் ஒண்ணு செய்ய மாட்டான், உனக்கு நான் மட்டும் அப்படியே காசெல்லாம் எடுத்து செலவு பண்றான்.
போதும், லிமிட்டை தாண்டி பேசாத. ஏன் வாங்கிட்டாலும் அப்படி தாண்டி பேசணும். டாபாட்னு சும்மா இருந்தாலும் நீ தாண்டி வந்து என்னை சீண்டி விட்டுக்கிட்டு இருக்க. ஏதோ ஒரு கேவலமான வாட்சை வாங்கிட்டு வந்து அவருக்கு கிஃப்ட்னு கொடுத்தேன். இப்போ அதனால தானே எனக்கும் எதனா ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு. இல்லைனா நாபாட்னு இருந்திருப்பேன்ல. எனக்கு இவ்வளோ அசிங்கம் தேவையில்லைல்ல. ஒருத்தர்கிட்டே ஃபோன் பண்ணி அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லாரையும் அப்படியே மாற்றி வச்சுட்டடி நந்தினி. நீ இப்போவே எல்லாரையும் கைக்குள்ளே போட்டுக்கிட்டடி. என்ன ஜென்மமாக இருப்ப நீ எல்லாம். சுய புத்தியே இருக்காது உனக்கு. ஏன்டி ஏனனுக்கு நான் கிஃப்ட் வாங்கி கொடுத்தா உனக்கு என்னடி பிரச்சனை? இப்போ உனக்கு எதனா வாங்கி தரணும்னா நீயே சுயமா யோசிச்சு வாங்கி கொடு. இன்னொருத்த வாங்கி கொடுத்தாங்க, அதுக்காக நானும் ஒன்று வாங்கி தருவேன் இப்படி எல்லாம் வந்து நிற்கிறியே. என்னடி புத்தி உனக்கு இதெல்லாம்? என் புத்தியெல்லாம் நல்லா தாண்டி இருக்குது. உனக்கு தாண்டி கேடுகிட்ட புத்தியா இருக்குது. அதனால தான் கல்யாணத்துக்கு முன்னாடி என் அண்ணன் இப்படி மயக்கி வச்சிருக்கேன். என்னடி சொன்ன? கல்யாணத்துக்கு முன்னாடி என் அண்ணனை மயக்கி வச்சிருக்கேன்னு சொன்னேன். அதனால தானே மகுடிக்கு ஊதின பாம்பு ஆட்டம் உன் பின்னாடி சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு நீ சொன்னதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான்.